Biomolecules. So, in this lesson, we are going to talk about four biomolecules: protein, lipid, and carbohydrate. அதுக்கு முன்னாடி மாலிகுல்ஸ் எல்லாம் எதனால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா எலமெண்டால ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால லிவிங் ஆர்கானிசமையும் நான் லிவிங் ஆர்கானிசமையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எலமெண்டல் காம்பினேஷன் கம்போஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும். ஸோ அதில் முக்கியமாக அதிகமாக இருக்கிறது கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன். நம்ம உடம்புல சம் இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வி ஆர் ஹேவிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், கால்சியம் கார்பனேட், ஃபாஸ்பேட், சல்ஃபேட், அதே மாதிரி கொஞ்சம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் நம்ம உடம்புலலாம் இருக்கிறது உண்டு. இதனால உயிரோடு இருக்கிறதுக்கும் உயிரில் இல்லாததுக்கும் டிஃப்ரென்ஸ், எலமெண்டல் காம்பினேஷனில் டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் நாம் ஆக்சுவலாக ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் லிவிங் ரெண்டுமே இருக்கு. அதில் ஆர்கானிக்கில் டைப் ஆஃப் நிறைய ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தான் நம்ம உடம்புல அதிகம். ஸோ நவ் நம்ம இதெல்லாம் கெமிக்கல் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ட்ரைக்ளோராஸ்டிக் ஆசிட் ஒரு கெமிக்கல் எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதை ஆக்சுவலாக அதில் ட்ரைக்ளோராஸ்டிக் ஆசிடில் போட்டுருங்க. அந்த ட்ரைக்ளோராஸ்டிக் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இந்த கிரைண்ட் பண்ண பிறகு அதை ஒரு சீஸ் கிளாத்தை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணால் ஃபில்டர் ஆனதை ஆசிட் சாலிபிள் பூல்னு எடுத்துக்கலாம். ஃபில்டர் ஆகாததை இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கணும், ரெட்டினன்ட். இப்போ அந்த ஃபில்டர் ஆனதுக்கும் ஃபில்டர் ஆகாதையும் நம்ம இன்னும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். அண்டு கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் லிவிங் டிஷ்யூஸ் பற்றி இன்னும் ஒரு சில நேரத்தில் எரிச்சு கூட அதோட எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன எலமெண்ட்ஸ்னு பார்க்கலாம். அது முதல்ல வி ஹவ் டு ப்ரிஃபர் த ட்ரை வெயிட்னா தண்ணிலாம் இல்லாமல் ட்ரை வெயிட் எடுத்து பர்ன் பண்ணி நம்ம எலமெண்டல் அனாலிசிஸ் மூலியமா என்னென்ன இன்ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்குன்னு அதோடைய ஆஷ்ல இருந்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு உயிரில் இந்தந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம பர்ன் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ எலமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன மாதிரியான எலமெண்டல் காம்போசிஷன் லிவிங் டிஷ்யூஸ்ல இருக்குன்றத நம்ம அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். நவ் பயோமாலிகுல் அப்படின்றது மாலிகுல் ஒன்லி ஃபவுண்ட் இன் த லிவிங், நாட் இன் த நான் லிவிங்ல பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீனை உருவாக்கக்கூடிய அமினாஸ் ஆகட்டும், டிஎன்ஏ உருவாக்கக்கூடிய நியூக்ளியோடைட் பேஸ் ஆகட்டும், ஃபேட்டை உருவாக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆகட்டும், அண்ட் சம் ஆல்டிகைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் அரோமேட்டிக் ஆசிட்ஸ் இது எல்லாமே நம்ம பாடியில் இருக்க தான் செய்யுது. Biomolecules can also be called as metabolite. So there are two main categories. We can say according to the molecular weight biomolecular micromolecules and macromolecules or biomacromolecules னு சொல்லி எடுத்துக்கலாம். Molecular weight range specifically 18 to 800 and acid soluble pool இருந்ததுன்னா we can call it as an micromolecules. அந்த molecular weight 18 to 800 அது ஆசிட் சாலிபிள் பூலில் கரைஞ்சி வந்துடுது. ஆசிட் இன்சாலிபிள் பூலில் இருக்கக்கூடியது எப்பயுமே மேக்ரோமாலிகுல் ஆர் பயோமேக்ரோமாலிகுல்ஸ். ஸோ மேக்ரோமாலிகுல்ஸ் என்னென்ன இருக்குது, முக்கியமாக புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், லிப்பிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் லிப்பிட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன். ஸோ இன்சாலிபிள் ஃப்ராக்ஷனும் இருக்குது. அண்ட் இந்த லிப்பிட்ஸை பற்றி ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் பாலிசாக்கரைட். ஓகே. அண்ட் நவ் மேக்ரோ மாலிகுல்ஸ் அதர்வைஸ் கால் பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னா செல்லோடைய மெம்பரேனில் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் அண்ட் அதர் மெம்பரேன்ஸ், நியூக்ளியர் மெம்பரேன் மாதிரி மற்ற இன்னும் ஆர்கனல்ஸ் இல்லையா, அதுலேருந்து தான் இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து எடுக்க முடியும். ஸோ வாஸ் ஆசிட் சாலிபிள் ரெப்ரசன்ட்ல அந்த 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 பூல்ல என்னதான் உங்களுக்கு கிடைக்கும்னா சைட்டோபிளாஸ்ட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் ஆசிட் சாலிபிள்ல வந்துடும். மேக்ரோமாலிகுல்ஸ்லாம் அந்த மெம்பரேன் போன்ற ஆர்கனல்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த இதுல இருந்து இது மற்றதெல்லாம் வந்துடும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு, எதுல இருந்து எது கிடைக்கும் அப்படின்றது. நமக்கு கிடைக்கிறது ஆசிட் சாலிபிள் பூல் அண்ட் ஆசிட் இன்சாலிபிள் பூல். எந்த ஆர்கானிசமா இருந்தாலும் நமக்கு அரைச்சோம்னா என்ன கிடைச்சிடும், இதுதான் கிடைக்கும். மேக்ரோமாலிகுல் அப்படின்றது எந்த இடத்துல இருந்து வரக்கூடியது, இந்த மேக்ரோமாலிகுல் லைக் இன்சாலிபிள் பூல் அப்படின்ற மேக்ரோமாலிகுல்ஸ்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃப்ரம் த ஆர்கனல்ஸ். இட் இஸ் ஃப்ரம் த ஆர்கனல்ஸ் அண்ட் செல் மெம்பரைன்ஸ். முக்கியமாக புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸ், லிப்பிட்ஸ், தேர் ஆல் கம்மிங் ஃப்ரம் திஸ் ஆரிஜின். அண்ட்
கெமிக்கல் இதெல்லாம் இருக்கு போலும் தண்ணியும் நம்ம உடம்புல வந்து அபண்ட் ஆகிருக்கு தான் செய்யுது. சப்போஸ் ஒரு சின்ன பயோமேக்ரோ மாலிகுல்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட் எடுத்து பார்ப்போம். அமினோ ஆசிட்ல 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதுல 4 விதமான என்னதுன்னா அட்டாச்மெண்ட் ஒரு கார்பனை சுற்றி இருக்கு. என்னன்னா ஒரு பக்கம் கார்பாக்சில், இன்னொன்று வந்து அமினோ குரூப். ஸோ அந்த அமினோ குரூப், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் குரூப், இன்னொரு பக்கம் வந்து ஹெச் குரூப். இந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு. ஹைட்ரோஜன், கார்பாக்சில் குரூப் அண்ட் அமினோ குரூப். ஸோ தீஸ் ஆர் ஆல் அவைலபிள் இன் ஒன் கார்பன். அப்படி 4 சப்ஸ்டியூஷன் இருந்தால் தான் ஒரு அமினோ ஆசிட்னு சொல்லலாம். ஸோ ஏன் அது அமினோ ஆசிட் சொல்றோம்னா கார்பாக்சிலிக் இருந்தால் ஆசிடு, அமினோ குரூப் இருந்தால் அமினோ. ஸோ அமினோ ஆசிட். அது தவிர்த்து ஆர் குரூப்பும் ஒரு ஹைட்ரோஜனும் கண்டிப்பாக இருக்கும். 20 விதமான அமினோ ஆசிடும் அந்த ஆர் குரூப் மாறுறதை வச்சு உங்களுக்கு 20 விதமான அமினோ ஆசிட் மாறுது. ஒரு சில நேரத்தில் இந்த இதை ஆசிட் பேஸ் நியூட்ரல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரோமேட்டிக் அண்ட் நான் அரோமேட்டிக் அப்படி ஒரு கண்டிஷனில் பிரிக்கலாம். ஸோ இப்படி அமினோ ஆசிட்ஸை வந்துட்டு தே ஆர் கிளாசிஃபைங் பேஸ்ட் அப்பான் these two varieties also. பட் இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பிஹெச் கண்டிஷனை பொறுத்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்து என்ன ஆகும், அயனைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி அயனைஸ் ஆச்சுன்னு சொன்னால் they form a material called zwitterion that we'll discuss now. அண்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபுட் வழியாக எடுத்தே ஆகணும். அதாவது என் உடம்புல cannot be synthesized. அமினோ ஆசிட்ஸ் எசென்ஷியல் ஆர் நான் எசென்ஷியல் எப்படி சொல்றதுன்னா பாடி cannot synthesize. எதை என் பாடி சிந்தசைஸ் பண்ணாதோ நான் அது எசென்ஷியல் தான் சொல்லணும். பிகாஸ் ஐ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் அவுட் சைட். அண்ட் அமினோ ஆசிட் கண்டினியூஸாக நீங்கள் கொத்துட்டே போட்டிங்கன்னா என் டெர்மினல் அண்ட் சி டெர்மினல்னு வரும். ஸோ ஆரம்பம் என்ன இருக்கும், முடிவு வந்து சி டெர்மினலாக இருக்கும். ஸோ பெரிய செயினாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். லிப்பிட்ஸ் அப்படின்றது ஜென்ரலாகவே வாட்டர் இன்சால்யூபிள் கண்டிஷன் லிப்பிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது வந்து அதில் வந்து ஜென்ரல் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கார்பாக்சில் குரூப் தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 1லேருந்து 19 வரைக்கும் கார்பன் இருக்கலாம். அந்த கார்பனை பொறுத்து அதோடைய பேர், அந்த ஃபேட்டி ஆசிட் பேர்லாம் மாறும். 16 இருந்தால் அதுக்கு பேர் பால்மெட்டிக் ஆசிடு, அண்ட் 20 இருந்ததுன்னா அதுக்கு பேர் அராக்கிடோனிக் ஆசிடு. ஸோ இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸில் ஒரு வேளை டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அது அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட்னு சொல்லணும். சிங்கிள் பாண்ட் இருந்தால் சேச்சுரேட்டட். ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்தால் சேச்சுரேட்டட், டபுள் பாண்ட் இருந்தால் we will call that as a unsaturated. உடம்புக்கு எந்த ஃபேட்டி ஆசிட் நல்லது, டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் நல்லது. ஸோ லிப்பிட்ஸ் ஆக்சுவலாக வந்து சிம்பிள் லிப்பிட்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து கிளிசரால் இருக்கு இல்லையா, ட்ரைஹைட்ராக்சி ஹைட்ராக்சி ப்ரோபேன். இது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸோட லிங்க் ஆயிருந்ததுன்னு சொன்னால் அது இட் பிகம்ஸ் அ மோனோகிளிசரைட், டைகிளிசரைட், ட்ரைகிளிசரைட் அப்படின்னு அதுக்கு பேர் வந்துடும். ஸோ எத்தனை இது ஒரு ஃபேட்டி ஆசிட் கலந்துருக்கா, 2, 3, 4 அப்படின்றதுக்கு பேர் வந்துடும். பட் சிம்பிள் லிப்பிட் வந்து கிளிசரால். சிம்பிள் லிப்பிட் வந்து என்னது, கிளிசரால் இஸ் சிம்பிள் லிப்பிட். ஸோ அது வந்து ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன். ஸோ ஃபேட் அண்ட் ஆயில். ஸோ யூஸ்வலி ஆயில் ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ரிமைன் இன் லிக்விட். இந்த கோல்டர் ஃபார்மில் கூட வந்து ஆயில் வந்து லிக்விடாக தான் இருக்கும். அண்ட் ஃபேட்ன்றது ஹையர் மெல்டிங் பாயிண்ட்டு. அந்த கோல்டு கண்டிஷனில் வந்து என்ன ஆகிடும்னா it will become a solid at room temperature. Butter, lard, coconut oil are all fat example which can melting point are actually higher. So அது வந்து இதுதான் கண்டிஷன். சப்போஸ் இந்த ட்ரைகிளிசரைடு இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட் காம்பினேஷனில் அது ஒரு ஃபேட்டி ஆசிட்க்கு பதிலாக ஃபாஸ்பரஸை மாற்றிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃபாஸ்போலிபிட். சப்போஸ் மாற்றிருந்தால் அதுக்கு பேர் ஃபாஸ்போலிபிட். ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபாஸ்போலிபிட் இஸ் ஆக்சுவலி லெசித்தின். And lipid வந்து more complex structures actually you can find it in the brain and everything. And molecular weight of the lipid அதில் தான் சொன்னேன் அது 800 Dalton கொண்டதாக இருக்கு. And they are classified as macromolecules because although they are small, actually acid soluble தான் வந்து உங்களுக்கு 800 குள்ள வரணும். ஸோ ஆனால் வந்து acid insoluble 800 இருக்கிறது வந்துச்சு. அண்ட் as a part of the membrane அப்படின்றது இருக்கிறதுனால அது கண்டிப்பாக acid insoluble தான் வரும். சரியா, அதனால macromolecules கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் ஆஃப் த லிப்பிட். ஸோ எல்லா மேக்ரோமாலிகுலும் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் நியூக்ளியர் அண்ட் ஆர்கனல் மெம்பரேன்லேருந்து வரும் அப்படின்றது எதிர்பார்க்கிறது கரெக்டு. ஆனால் கம்மியான மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய லிப்பிடும் வரும். ஸோ அது ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அங்கே ஏற்கனவே டிஎன்ஏனா என்ன, டிஎன்ஏவுடைய ஏடிஜிசி, ஏஜி கட்டு, யூஜி கட்டுலாம் படிச்சிருக்கோம். நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் வந்து அடுத்த டாபிக் +2 டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான பேஸ். இதெல்லாம் அடினைன், குவானின், தைமின், யூராசில்,
So you are all very much very clear about this area. But talking about the protein, how they are functioning in our body. So GLUT4 என்ற ரிசெப்டார் ஆக்ட் பண்ணுது, ஆன்டிபாடிஸ் ஆக்ட் பண்ணுது, ஒரு ஹார்மோன் கால் இன்சுலின் ஆக்ட் பண்ணுது, என்சைம் கால்டு ட்ரிப்சின் ஆக்ட் பண்ணுது. It also act as a collagen material in the bone and then sensory receptor in the different cells. ஸோ ப்ரோட்டீனுக்கு செய்யாத வேலையே கிடையாது. நம்ம பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், உலகத்திலேயே அபண்டன்ட் ப்ரோட்டீன் இந்த ஆக்சுவலாக பிளான்ட் அனிமல் வேர்ல்டில் கொலாஜன் இஸ் த ஹையஸ்ட் ப்ரோட்டீன். அதே மாதிரி வந்து பிளான்ட்ல வந்துட்டு ருபிஸ்கோ இஸ் த ஆர்யூபிபி கார்பாக்சிலேஷன், ருபிஸ்கோ இஸ் த ஹையஸ்ட் ப்ரோட்டீன் இந்த பயோஸ்பியர் அதாவது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி N டெர்மினல், C டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ்னால இருந்தால் ஆகணும். அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். எந்த விதமான வளைவு நெளிவு இல்லாமல் இருக்கிறது பிரைமரி ஸ்ட்ரக்சர். கொஞ்சம் வளைஞ்சாலும் ஹைட்ரஜன் மூலியமாக அது செகண்டரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கசங்கி இருந்ததுன்னா அது பேர் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது ஆக்சுவலாக வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டு. செகண்டரி ஸ்ட்ரக்சர்லேயே வந்துட்டு வி காட் ஆல்சோ ஹெலிக்ஸ், ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஹெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளேட்டட் ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ். 2 செயின் ஃபார்ம் ஆகி செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறது உண்டு. இங்கே வந்து 2 செயின், அந்த 2 செயினுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ ஒரே செயினில் ஹைட்ரஜன் பாண்டு இருக்கிறதும் உண்டு. ஸோ நீங்கள் 4வது ஸ்ட்ரக்சரில் போய் தான் நாங்கள் 2 செயின் 3 செயினுக்கு மேலே நம்ம வந்து பாண்டு போவோம். இது செகண்டரி ஸ்ட்ரக்சர்லேயே பாசிபிள் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே, டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் என்சைம். ஸோ இங்கே ஒரு அந்த மாதிரி அது வளையும் பொழுது ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணிடும். இந்த பாக்கெட்டை வந்து நம்ம வந்து we will call that as ஆக்டிவ் சைட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஹீமோக்ளோபின்லாம் வந்துட்டு they are available in quaternary structure. ஸோ 4 subunits 2 alpha 2 beta அப்படின்ற கண்டிஷனால அது ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் மோனோசாக்கரைட்ஸ், குளுக்கோஸை பற்றின விஷயங்கள் கெமிஸ்ட்ரிலேயே நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க. ஸோ கிளைக்கோஜன் அனிமலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. அண்ட் தென் ஃப்ரக்டோஸ், இதில் இன்னுலின், இதெல்லாம் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கு? அதை வந்து ஹோமோபாலிமர் சொல்லுவோம். ஒரே அமினோ கார்போஹைட்ரேட் ஃபார்ம் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரக்டோஸாலேயே ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் என்னது? இனுலின். குளுக்கோஸாலேயே ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் என்னது? கிளைக்கோஜன், செல்லுலோஸ், ஸ்டார்ச், இது மாதிரிலாம் இருக்குது. செல்லுலோஸ் வந்து ஃபார்ம் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஆக்சுவலாக வந்து இது அயோடின் மாலிகுல். அயோடின் மாலிகுல் சேர்ந்தால் அந்த ஹெலிக்கல் போர்ஷனில் ரியாக்ட் பண்ணி அது என்ன பண்ணணும்னா தே வில் கிவ் ப்ளூ கலர் திங்கி. ஸோ சப்போஸ் செல்லோஸே இல்லை அப்படின்னு சொன்னால் செல்லோஸ்லாம் வந்து இந்த மாதிரி என்ன இல்லை, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. அதனால அயோடினை ஹோல்ட் பண்ணாது. அதனால தே டோன்ட் கிவ் ஆன்சர் டு த செல்லோஸ். ஸோ அதனால தான் வந்து அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் N-acetyl glucosamine, ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சம் சுகர்ஸ், மாடிஃபைட் சுகர்ஸ் ஆர் தேர். N-acetyl glucosamine இதெல்லாம் எதில் பார்க்கலாம்னா நம்ம வந்து பாக்டீரியாஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா when you come to the point of insects, chitin என்றது N-acetyl glucosamine, அந்த ஹோமோபாலிமர் can be formed, can find it in the insects. அண்ட் மெட்டபாலைட் நம்ம சொல்லிட்டோம். அதுலேயே பிரைமரி மெட்டபாலைட் அண்ட் செகண்டரி மெட்டபாலைட் இருக்கு. பிரைமரி மெட்டபாலைட்ன்றது ரொம்ப எசென்ஷியல். செகண்டரி மெட்டபாலைட் அப்படின்றது அது ப்ரொடியூஸ் பண்ணோம், வேற வேலைக்கு அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ பிரைமரி மெட்டபாலைட் விச் இஸ் ஐடென்டிஃபைட் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் they may be used for different things. So example உங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், பிக்மெண்ட்ஸ், சென்ஸ், கம்ஸ், ஸ்பைசஸ், ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். அண்ட் ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன். அண்ட் ஜென்ரலி வாட் இஸ் கால்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் ஃபார்ம்ல மாறாமல் அந்த சேஞ்சஸ் வருதுன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். ஒரு ஐஸ் வந்து மெல்ட் ஆச்சுனாலோ வேப்பரைஸ் ஆச்சுனாலோ அது ஃபிசிக்கல் சேஞ்ச் தான், நாட் கெமிக்கல் சேஞ்ச். ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா இதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பேரியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் சல்ஃபேட்டை சல்ஃபூரிக் ஆசிட் மாற்றும். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ரேட் அப்படின்றது ஒன்று இருக்குது. யூஸ்வலாக நம்ம பாடியிலையும் அது மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு பைகார்பனேட் அப்படின்ற ஃபார்மேஷன், அதாவது we can say H2CO3 H2O plus CO2 gives you H2CO3ன்னு நமக்கு வந்து என்ன ஆகணும், ஃபார்ம் ஆகணும். இதில் என்னென்னா நீங்கள் என்சைமே கொடுக்காம பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 200 மாலிகுல் தான் பெர் ஹவருக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் என்சைம் கொடுத்து அந்த கன்வர்ஷன் பண்ணிங்கன்னா 60,000 மாலிகுல். ஸோ உங்களுக்கு வந்து 6 லட்சம் மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகலாம், ஒரே கண்டிஷனில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ இட்ஸ் 10 million times that particular conversions is easily possible. So that is as by an enzyme called carbonic anhydrase. ஸோ இது வரைக்கும் பேசணும்ல அந்த ப்ரோட்டீன், ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் கால் என்சைம். அந்த என்சைம் பற்றி பேசணும். என்சைம் ரொம்ப முக்கியம், ஏன் முக்கியம், எப்படி முக்கியம் அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ
In this one, where we can find a நம்ம ஏற்கனவே நம்ம குளுக்கோஸ் டு பைருவிக் ஆசிட் டு ஏடிபி எல்லாம் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் என்ன தேவை, கண்டிப்பா 10 டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் வேணும். 10 டிஃப்ரெண்ட் என்சைம் இல்லாம குளுக்கோஸ் பைருவிக் ஆசிட்டா மாறாது. அப்படி கண்டினியூஸா போற அந்த ப்ராசஸ்க்கு பேர், தொடர்ந்து ஒரு ரியாக்ஷன் இன்னொரு ரியாக்ஷன் கண்டினியூஸ் போகும்போது இருக்கிற மெட்டபாலிக் பாத்வேன்னு பேர். ஸோ சப்ஸ்டேட் வந்து கண்டிப்பா என்ன மாறணும், இட் ஷுட் பி கன்வெர்ட் டு ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு ரியாக்ஷனுக்கு சப்ஸ்டேட்டா மாறும் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்ல. ஸோ மெட்டபாலிக் பாத்வே அப்படின்றதுல சப்போஸ் இந்த கன்வர்ஷன்ல நம்ம வந்து என்சைம் எப்பயுமே வந்துட்டு சப்ஸ்டேட்டோட சேர்ந்து என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அது ஒரு டிரான்சியன்ட், ஷார்ட் லிவ்டு. அதுக்கப்புறம் அது ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ண பிறகு இட் வில் பி டிட்டாச்டு ஃப்ரம் தட். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒன்ஸ் ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு, ஓகே, ஸோ இட் மைட் பி ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது மேபி அது எக்ஸோதெர்மிக்காக இருக்கலாம், எண்டோதெர்மிக்காக இருக்கலாம். ஸோ அது சப்ஸ்டேட் வந்து எனர்ஜி வந்து அதிகமாக இருந்து ப்ராடக்ட் வந்து கம்மியாக இருந்தால் அது வந்து ஆக்சுவலாக எண்டோதெர்மிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸோதெர்மிக்காக இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேட் ப்ராடக்டோடைய எனர்ஜி கம்மியாக இருந்து சப்ஸ்டேட்டோட எனர்ஜி கம்மியாக இருந்து சப்ஸ்டேட்டோடைய எனர்ஜி கம்மியாக இருந்து நான் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எனர்ஜி லெவல் டிஃபரன்சஸ் சொல்லுவோம், சரியா? தட் இஸ் ஆக்சுவலி வி கேன் சே எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக். பட் தட் வென் வி ஆர் டிஸ்கஸிங் அவர் கெமிஸ்ட்ரி ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் வெரி கிளியர்லி. எனர்ஜி அப்படின்னும் போது எவ்வளவு ஆக்டிவேஷன் எனர்ஜியை மீறி வந்தால் தான் சப்ஸ்டேட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நோ என்சைம் டு நாட் சப்ளை எனர்ஜி. அது ஆக்சுவலாக வந்து ஃபெசிலிட்டி. தே கேன் ஃபெசிலிட்டேட் போத் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ரெண்டுத்துக்குமே ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சி கொடுக்கும். இந்த சப்ஸ்டேட்டை ப்ராடக்டாக மாற்றி கொடுக்குற வேலையை பண்ணுமே தவிர வேற எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஸோ என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸை வந்து அது ஃபார்ம் ஆகும்போது அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சி கொடுத்தா இந்த மாதிரி கண்டிஷன் வரும். ஸோ ஹை டெம்பரேச்சர் அப்படின்றது நல்ல ரியாக்ஷனுக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் லோ ஹை டெம்பரேச்சர் ரெண்டுமே பாதிக்கும். கம்மியான டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அது வேலை செய்யாது, அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தாலும் வேலை செய்யாது. அப்போ என்ன மாதிரி டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் வில் கிவ் யூ த ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதுக்கு மேலே போனால் என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் தேவையான ஆப்டிமம்னா என்சைம் வில் பி டீநேச்சர். ஓகே, ஸோ Vmax இஸ் ஆக்சுவலி வெரி ஃபாஸ்ட். அது என்ன அப்படின்னா, ஸோ Vmax இது வந்து எவ்வளவு மேக்ஸிமம் வெலாசிட்டி சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன ஆகும்னா நீங்கள் ஃபியூர் என்சைம் தான் அவைலபிள் ஆகும். தென் மீன் தட் ஆல் என்சைம்ஸ் ஆர் சேச்சுரேட்டட் வித் சப்ஸ்ட்ரேட். இதுக்கு மேலே சப்ஸ்ட்ரேட்டை வந்து ப்ராடக்டை மாற்றுறதுக்கு என்சைம் கிடைக்கல இல்லை அப்படின்ற கண்டிஷன் தான் Vmax ரீஜன். அந்த ரீஜனில் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனால என்ன ஆகிடும், இட் வில் ரீச் டு த மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ அது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான Vmax கான்செப்ட். டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தாலும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லை, சப்ஸ்ட்ரேட் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு கண்டிஷனில் மேக்ஸிமம் வெலாசிட்டி அட்டைன் பண்ணிடும். பிகாஸ் எல்லா என்சைமும் ஆக்குபைடாக இருக்கிற பட்சத்தில் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாற முடியாமல் கண்டிஷன் வந்துடும். அண்ட் ஒரு சில நேரத்தில் அந்த சப்ஸ்ட்ரேட் உட்கார்ற இடத்துல வேற ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரேட் மாதிரியான ரிசம்பிளிங் மெட்டீரியல் வந்து உட்காரும்போது காம்படிஷன் ப்ரிவென்ட் த சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்டிங். அதனால வந்து என்சைம் வந்து உங்களுக்கு நினைச்ச மாதிரி ப்ராடக்டை கொடுக்காது. எக்ஸாம்பிள் சச்சினிக் டிஹைட்ரஜனேஸ் அப்படின்றது பை மேலோனேட் அப்படின்றது மூலிமா இது வந்து சச்சினேட் ஆக்சுவலாக உட்காந்துருக்கணும், அதுக்கு பதிலாக மேலோனேட் வந்து உட்காந்ததுனால இட் வில் கண்ட்ரோல் த பாக்டீரியல் பேத்தோஜன்ஸ். பாக்டீரியாவிலலாம் வந்து அது மேலோனேட் கன்வெர்ட் ஆச்சுன்னா அது ஏடிபி கிடைச்சிடும். ஸோ சச்சினேட் டிஹைட்ரஜனேஸ் பை மெலோனேட் சப்ஸ்ட்ரேட் ரெண்டும் மெலோனேட்டும் சச்சினிக் டிஹைட்ரஜனும் கம்பைன் ஆச்சுனாலே ஸோ இட் வில் பிகம் எ ப்ராப்ளம். ஸோ அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? சச்சினேட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சச்சினேட்டுக்கு பதிலாக மெலனேட்டை கொடுத்து சச்சினேட் இன்டு சச்சினிக் ஆசிட் இன்டு சச்சினைல் கோஏ அப்படின்னு கன்வெர்ட் ஆகிறது தடுக்கிறோம். சச்சினைல் கோஏ கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது வந்து ஃபியூமரிக் ஆசிட், மேலிக் ஆசிட் அப்படின்னு ஆஸ்லோ ஸ்டேஜ் திருப்பி டிசிஎஸ் சைக்கிள் வந்து கன்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஸ்டாப் பண்ணுறதுக்காக சச்சினேட்டை கொடுத்து ஸ்டாப் பண்ணி விட்டுருது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பாக்டீரியாவுடைய லைஃப் சைக்கிளை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு மாத்திரை தயாரிக்கிற கம்பெனிலாம் வந்து இந்த மாதிரியான மெலோனேட்டை தயாரித்து தான் கொடுப்பாங்க பாக்டீரியாவுடைய லைஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதனால நம்ம பாடியில் அந்த பாக்டீரியாலாம் வளர்றது வாய்ப்பு இல்லை. என்சைம்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய கிளாஸில் சொல்கிறாங்க, 6 கிளாஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் சிம்பிளாக சொன்னால் OTH லில் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. O ஃபார் ஆக்சிடேஷனு, T ஃபார் டிரான்ஸ்ஃபரேசஸு, H ஃபார் ஹைட்ரோலேசஸு, லைஏசஸு, ஆக்சிடோ ரெடக்டேசஸு அண்டு ஐசோமரேசஸ் அண்ட் தென் லைகேசஸ். சரியா?
இது மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த என்சைம்ஸ் இத்தனை டைப் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஹைட்ரோலேசஸ், லைஸ், ஓடின்னு சொன்னேன் இல்லையா? ஓடினா ஆக்சோடேசஸ், டிரான்ஸ்ஃபரேசஸ், அப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன வரும்? இது பாருங்க, ஆக்சோரிடக்டேசஸ், டிரான்ஸ்ஃபரேசஸ், ஹைட்ரோலேசஸ், லைசஸ், ஐசோமரேசஸ், லைகேசஸ், இதெல்லாம் வந்து வேலை இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் முக்கியம். என்சைம் வந்து கம்போஸ்ட் ஆஃப் செரவல் பாலிபெப்டிக் செயின். ஸோ இதோட சேர்ந்து புரோட்டீன் இல்லாத நான் புரோட்டீன் இருக்கு. அது என்சைமை ஆக்டிவாக வச்சுக்கும். அப்போ நான் புரோட்டீன், இந்த புரோட்டீன் போர்ஷனை வந்து நம்ம வந்து அப்போ என்சைம் சொல்லுவோம். புரோட்டீன் போர்ஷன் ஆஃப் த என்சைம் இஸ் கால்ட் அப்போ என்சைம். அண்ட் prosthetic group, 3 kind of cofactors can be explained. What are the 3 prosthetic group? Coenzyme, மெட்டலையான்னு 3 விஷயம் இருக்கலாம். அப்போ what are that prosthetic group? அது ஒரு organic compound tightly bind to the apoenzyme. Example, heme is an example. Heme is an example found in the enzyme like peroxidase and catalase அப்படின்ற enzyme எல்லாம் நாம என்ன பார்க்கலாம்? ஹீம்ன்றது பார்க்கலாம். It is a part of active site, help in the catalysis of breakdown. ஹைட்ரோஜன் பெராக்சைடு உடைய அந்த என்சைமுக்கு உதவியா இருக்கு. சரியா? என்சைம் லைக் is a part of it, help the catalyst break down ஹைட்ரோஜன் பெராக்சைடு உடைக்கிறதுக்கு இந்த பெராக்சைடு கேட்டலிஸ்ட்க்கு ஹீம் தேவை. அது ஒரு ப்ராஸ்தட்டிக் குரூப், அது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல், அது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல். 3 கோஃபேக்டர்ல ப்ராஸ்தட்டிக் குரூப் ஒன்று சொல்லியாச்சு. கோ என்சைம், இது சார் கோ என்சைம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ டெம்பரவரி அசோசியேஷன் வித் அப்போ என்சைம். ஆக்சுவலி தே ஆர், மேபி we can say vitamins are good example of that particular one. Provide coenzymes வந்து விட்டமினுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா nicotine adenine dinucleotide and NADP both contain niacin and vitamin B3. FMN and FAD contain FMN and FAD contain both riboflavin and vitamin B2. So இது மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கோஎன்சைம்ஸ். என்னென்ன எக்ஸாம்பிள்? NAD, NADP, FMN, FAD. ஸோ இதெல்லாம் என்ன இருக்கு? It is consist of some vitamins. என்ன விட்டமின்ஸ் சார்? ஸோ நிக்கோட்டினமைட், அடினோன் டைனுக்ளியோடைட், நியாசின், விட்டமின் இருக்கு. contain both contain niacin vitamin and B3 and FMN la riboflavin and vitamin B2. Next, enzymes required for metal ions. Suppose required by metal ions, and metal ions and ions இருக்கணும். அது எக்ஸாம்பிள் வந்து metal ionsக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் வந்து கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படின்ற புரோட்டீலிட்டிக் என்சைம்க்கு என்ன தேவைன்னா ஜிங்க் தேவை. ஸோ இது மாதிரி அப்போ என்சைம்க்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் குரூப் தேவை. அது என்னவா இருக்கலாம்? ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கலாம், ஒரு விட்டமின்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு மெட்டல் அயனா இருக்கலாம் அப்படின்றத பாயிண்ட். சரியா? ஸோ என்சைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிபெண்டிங் அப்பான் திஸ் திங்ஸ் அண்ட் திஸ் ஆல் திங். அண்ட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி அப்படின்ற ஸ்ட்ரக்சர்னால அது ப்ராப்பராக வேலை செய்யும். ஐ பிலீவ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் டாஸ்க் ஆஃப் biomolecules topic. So hope so you enjoyed this. I am Shivakumar, your NEET trainer. So for any NEET related doubts, call me 7299555077. Thank you.